ஒரு விதையிலிருந்து எண்ணெய் வெளியே வரணும்னா அப்படியே தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய் வராது. அதை போட்டு என்ன பண்ணணும்? போட்டு உரல்ல போட்டு அடிச்சு நசுக்கி பிழிஞ்சா அது உயிர் போற மாதிரி கத்துன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன வரும்? தெளிந்த எண்ணெய். சுத்தமான தங்கம் வெளியே வரணும்னா அதை உயர்ந்த சூட்டுக்குள்ள கொண்டு போய் அதை அந்த ஃபர்னஸ்ல கொண்டு விட்டா வெளியே வரும்போது கண்ணைய பறிக்கிறது போல அவ்வளவு மின்னுகிற ஒரு தங்கம் என்ன பண்ணும்? சுத்தமா வெளியே வரும். ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்த கிருபை என்னன்னு கேட்டா, இந்த மனுஷன் கர்த்தரை நம்பி இருந்ததுனால இவனை தேவன் செழிக்க செய்யும்படி கர்த்தர் அவனுக்கு முதலாவது ஒரு ஆகனைசிங் ஹார்ட்டை கொடுத்தார். தேவனுடைய ஜனங்களுடைய நிந்தையை பார்த்து பரிதபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த பரிதபிக்கிற இருதயம் தான் அவனை இவ்வளவு பெரிய சவாலை எடுத்து செய்வதற்கு அவனை எழுப்பினது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இந்த ஒரு பரிதபிக்கிற இருதயம் இருந்தது. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய கடமையா இருக்கிறது. அறிவிக்கப்படாத இடங்களிலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஆக வேண்டும். என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு ஆதங்கம் அந்த மனுஷனுக்குள்ள வந்தது. அந்த இருதயத்தின் ஏக்கம் தான் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், தடை வந்தாலும் ஓடி ஒளியாம எதிர்த்து ஓடுறதுக்கு ஆண்டவர் அந்த இடத்தை தான் பக்குவப்படுத்தினார். நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி ஒரு பகுதிக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகும்போது நம்ம ஓடி ஒளிஞ்சு ஏதாவது வசதியான இடங்களுக்கு ஓடிடலாம்னு நினைக்கிறோம். We always seek for comfort zone and that is the greatest deception. அதனாலதான் வேதம் சொல்லுது, உன்னுடைய இள வயதிலே உன்னுடைய நுகத்தை நீ சுமப்பது உனக்கு நல்லது. நுகத்தை சுமந்தால் தான், கஷ்டப்பட்டாதான் ஏதாவது உண்மையா ஏதாவது நல்லதா வெளியே வரும். அது உண்மை. சில்வர் ஸ்பூனோட பிறந்து சில்வர் ஸ்பூன்லேயே சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைங்க எந்த பிரயோஜனம் இல்லாம தான் போயிடுவாங்க. எல்லாத்தையும் அழிச்சு குட்டி சோறாக்கி நாசமாக்கிடுவான். ஆனா அதே வேளையில ஒன்றும் இல்லாம ஏங்கி பாதிக்கப்பட்டு இருதயம் நொறுங்குண்டு வர்றான் பாருங்க, அவனுடைய முடிவு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தாவீதை கர்த்தரை அவன் ரொம்ப நம்பிட்டதுனால கர்த்தர் அந்த பாதையில் அவனை நொறுக்க சித்தமானார். அவனுடைய இருதயம் பாதிக்கப்படும்படி செய்தார். God gave him an agonizing heart. இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் இருதயம் பாதிக்கப்பட்டு என் இருதயத்தின் மனப்பூர்வமாக நான் என்னுடைய காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகமுள்ள ஆவி எனக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேகத்தை எனக்குள்ள தாங்க. உண்மையாக நான் இருதயத்திலிருந்து நான் வேலை செய்யணும். இருதயம் ஈடுபாடு எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே.